கோவை சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம் உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தருவோம் என்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பக்கத்து வீட்டு இளைஞரால் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் அமைச்சர் சம்பத்குமார், கோவை ஆட்சியர் பவன்குமார் மற்றும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் ஆகியோர் சிறுமியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து சிறுமியின் இறுதி சடங்கு செலவுக்காக அமைச்சர் தனது சொந்த நிதியிலிருந்து 10,000 ரூபாயை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சம்பத்குமார், பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என கூறினார். இந்த கொடூர சம்பவம் குறித்த காவல்துறையின் விசாரணை மிகவும் வெளிப்படையாகவும் துரிதமாகவும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் மன்னிக்கவே முடியாத மனித நேயத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு சம்பவம். நமது அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கூட என்றைக்கு உறுதியாக நிற்குங்கிறத நாங்கள் எப்பயும் தெளிவாக சொல்லிக்கிறோம். குற்றவாளிகள் 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலர்களில் ஆஜர்படுத்தப்பட்டு துரிதமாக அவங்களுக்கு தண்டனை பெற்றுத்தரதில் உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரதில் உறுதியாக இருக்கிறோம். அதற்கு எந்த தாமதமின்றி விசாரணை நடைபெற்றிருக்குது.